ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அவன் நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு நான் திரும்ப ஜெர்மனுக்கு போகிறேன். நான் ஜெர்மனில் விருப்பமாக தெரியாது அடிக்கிறாங்க, போக வேண்டிய கிடக்குது. ஓகே, இன்றைக்கி பார்த்த போல் அந்த நான் அறிவித்த சொல்லும்போது தடுமாட்டமாக இருக்குன்னு அந்த பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆகவே தொடர்ச்சி ஏதோ கத்தர் ஏதோ ஒரு சித்தம் வச்சு நமக்கு தெரியாது, முறுமுறுக்கக்கூடாது. தொடர்ந்தும் எனக்கு ஜோம் பண்ணுங்க, இந்த கண் இந்த வலதுகளில் திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆகவே ஜோம் பண்ணுங்க, கத்தர் தன்னுடைய சித்தத்தை நடத்துவாராக. ஆமென். ஆகவே ஓகே, நாங்கள் போன முறை பார்க்கும்போது நான் சொன்னேன், ரட்சிப்பை குறித்து நான் பேசும்போது புதிய அதிகமாக வந்தபடினா நான் இந்த ரட்சிப்பை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், ரட்சிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்து தருகிறார், மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டால் நாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த வழி வகுப்பார். ஆனால் போகிற பாதையோ என்னவா இருக்கும், கடினமாக இருக்கும். அதில் தவிர்க்க முடியாது. ஆகவே நான் சொன்னது போல, அடிக்கடி நான் சொல்வது போல, ரட்சிக்கப்பட பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிப்பு பரிசுத்தத்துக்கு தான் நடத்தும். ஆகவே அது நான் சொன்னேன் இந்த வேதத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு பெரிய பிரச்சனை கிடையாது. வரலாறு ஒரு கதை வாசிக்கமாக காய்ச்சி ஏதோ 2 காரியத்தை பிடுங்கிடலாம். ஆனால் புதிய ஏற்பாடு ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் அந்த ஆழமான அர்த்தங்களை வைத்திருக்கிறார். குழப்பமாக வச்சிருக்கார். ஞாபகம் நிறைவேறி சொல்கிறார், எடுத்தானியா அப்புறம் நிறைவேற போக இப்படி பல குழப்பம் இல்லை. நாம் ஆவியிலே நிரம்பி படிக்காததான் குழப்பம். புக்ஸ் படிக்காததும் வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணாத குழப்பம் இல்லையா, பைபிளில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆகவே பைபிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமாக எழுதப்பட்ட படினால அது எந்த ஒரு குழப்பமும் இல்லாது டாட் கூட ஒரு குழப்பத்தை கொண்டு வராது. ஆகவே நம்ம அதில் ரொம்ப அவதானமாக நம்ம இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்போ இப்போ இதுதான் அநேக நேரங்களில் பல பாஸ்மார் எப்படி பிரசம் பண்ணுறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகனா தான் பரலோகம் போகலான்னு, அது ஒத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லப்படுது, ரட்சிப்புக்கு பரிசுத்தம் தேவையில்லை, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாகுவோம். ஆனால் இப்போ எப்படி குழப்பறோம் நாங்கள் சொன்னால், இதுதான் வண்டியில் பின்னுக்கு போட்டுட்டு மாடை பின்னுக்கு போட்டு வண்டியில் நாம நினைக்கிறோம் நாங்களே பரிசுத்தமாகி தான் பரலோகத்துக்கு நாம முயற்சி பண்ணி பரிசுத்தமாகி பிளஸ் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம எங்கே போகலாம், பரலோகத்துக்கு. அது வேதம் எங்கேயும் சொல்லலை. வேதம் சொல்றது நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுது ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆனால் கொண்டு போகிற பாதை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்போ சில பேச நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கவனமாக இருக்கிறது பேசிக்க நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு. இப்போ சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அல்லது எனக்கு சீசன் அல்ல. இப்போ நாங்கள் அப்போ எப்படி பாசமாக நினைக்கிறாங்க? அப்போ அனுதின சிலுவையை நீயா சுமந்து நீயா செஞ்சாதான் எங்கே போய் சேரலாம், பரலோகத்துக்கு. அனைத்து சுமை நாங்கள் சுமக்க இருக்கு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன வருது, நீ ரட்சிக்கப்பட்டால் அனுதினம் என்ன செய்வ? அப்போ சிலுவையை அப்போ நம்ம பார்க்கறது சிலுவையை சுமக்காம நான் அடிக்கடி சொன்னேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னால், இன்னைக்கு பாருங்க இப்போ என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன சொன்னால், பரிசுத்தத்தை பெருசாக காட்டி இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பை நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம். இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர் யாரு? இயேசு தான். அப்போ நாம் இன்னைக்கு பரிசுத்தத்தை பெருசாக காட்டி நீ பரிசுத்தப்பட்ட பரலோகம், அது உண்மை இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை சிந்திக்கணும். ஆனால் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அப்போ நாங்களே பரிசுத்தமாகி போகிறனால நாங்கள் எங்களை என்ன செய்ய பார்க்குறோம், மேன்மைப்படுத்த பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பில் இருக்குது. இது ரொம்ப கடினமான காரியம். இன்றைக்கி இது ரிஃபார்ம் சர்ச்சில் பிரச்சனை இல்லை. எங்களோட சபைகள் 20-30 வருஷம் இதையே பிரசங்கம் பண்ணி பழகிட்டாங்க. ஆக இதை மாற்றுறதுனா ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஓகே, அப்போ இப்போ உதான் சொன்னேன், இப்போ இந்த பாலம் இருக்குன்னு சொல்லி இது பரிசுத்த பாலம்னு சொன்னேன், பாதை. ஓகே, அது இப்போ இந்த பாதையால் அவர் கொண்டு போவார். இப்போ அதைத்தான் வேறு சொல்லுது. நான் சொல்றது போல மண்ணான் வெடுக்கிறது போல நினைச்சுவார், விடுப்பார். அக்கினியில் போட்டு புடமிடுறது போல புடமிடுவார். உபத்துற பாதைக்குள்ளே உன்னை கொண்டு போவார். இடுக்கமான வாசலுக்குள்ளே உன்னை கொண்டு போவார். கண்ணை புடுங்குற கையை வெட்டுறது போல அனுபவங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போவார். இதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ இதை செய்தால் நான் இந்த பாதைக்குள்ள தான் உன்னை கொண்டு போவேன். அங்கே பரலோகத்தில் அது இந்த பரலோகத்தை குறித்து நான் கணக்கு பேசாமலே எடுக்க சொல்லுவேன். இந்த பரலோகத்தை குறித்து அடிக்கடி பேசணும். ஏன்னா இதோடைய மகிமை தெரியாவிட்டால் இந்த பாதையில் வர முடியாது. இன்னைக்கு நாம் அநேகருக்கு இந்த பாதையில் வர முடியாததுக்கு காரணம் கொஞ்சம் நான் சொன்னேன், சபையில் இருக்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்ல முடியாது. என்ன சொன்னேன், அந்த விதையோட ஓமத்தை சொன்னேன். முதலாவது வழியறையில் விழுந்தது, 2வது கட்பாறையில், 3வது முள்ளுள்ள இடங்களில், 4வது நல்ல இடத்துல விழுந்து. அப்போ இப்போ இந்த கட்பாறையில் விழுந்தவனும் இந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவனும் எங்கே இருக்கிறான்? சபைக்குள்ளே தான். அப்போ நம்ம எப்படி அவன் பார்க்குறோம்? ரட்சிக்க
ரட்சிக்கப்பட்டவன் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவனா பார்க்கிறோம். ஆனால் உண்மைப்படி காலம் போக போகத்தான் ரட்சிக்கப்பட இல்லையா நமக்கு தெரியுது. எப்படி இந்த பாதைக்குள்ளால போகும்போது இவர் துள்ளி பாய்வாரா, இவர் யாரு? ரட்சிக்கப்படாது. அடுத்தது முள்ளுள்ள இடங்கள், முதலாவது கட்பாறையில் அவன் ஆழமான சத்தியங்கள் அறியல, ஆழமா வேறு விடலை. இன்னைக்கு 99 பேர் சொல்ல ஆழமா வேறு விடலை. மேலிருந்து வரைய வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம், அதோடு சரி, ஞாயிற்றுக்கிழமை காணுங்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தா அது உலக கவலை, இச்சைகள், இதுகளுக்கு அது அப்படின்னா இது வந்ததே என்னத்துக்கு? காசுக்கு தான். இது வந்தது என்னத்துக்கு? ஆசீர்வாதம் தான். இப்ப இது ஆசீர்வாதத்தை விட அதிக பிரச்சனைகள் இப்ப கூடிக்கொண்டு வருது. என்ன சொல்றது, கண்ணி நிச்சயம் மேற்கொள்ள வேண்டி வருது, பண ஆசை வேணான்னு சொல்றாங்க, இப்படி பல சொல்லுங்க. இது என்ன செய்யுது? இது முள்ளு வளர்ந்து என்ன செய்யுது? இந்த மரத்தை நெருக்கி போட்டுது. அவன் இங்க வந்து 30-60 அதான் சொன்னேன், இங்க வந்தாலும் எல்லா காரியத்திலும் 30% கனி கொடுக்காதவன். நான் பொறாமையில பரவாயில்ல, நான் எரிச்சலும் இருக்குது எனக்கு, நான் காசு கொடுக்குறதுல நப்பி, ஆனா நான் என்ன சொல்றது, கணிசம் கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, எல்லா பகுதியிலும் நான் சொல்றேன், எல்லா பகுதிகளிலும் 30 கனி கொடுக்கணும். கண்ணினிச்சியோ, எரிச்சலோ, பொறாமையோ, கசப்போ, மற்ற பற்றி தாழ்மை இனப்போ, சாதிய பார்க்கிற குணங்களோ எல்லாவற்றையும் சுற்றி அடிப்பேன். அதாவது கத்தர் ரட்சித்தால் அது நடக்கும், கத்தர் ரட்சிக்காட்டி இதை செய்ய முடியும். அப்ப அதாவது நான் அடிக்க சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டவன் பின்மாற்றா போறணும் இல்லை, பின்மாற்றா போகலாம், ரட்சிப்பை இழந்து போக முடியாது. ஏன்னா நான் சொல்றேன், இந்த மூணாவது இதுல நான் சொல்லல, இவன் 30% கொடுப்பான், பறவை விழுந்து போயிடும் சொல்ல, 30, 60, 100 கனி கொடுப்பான். அப்ப பைபிள்ல சொல்லப்பட்ட சில இடங்கள்ல 2 பேர் சொல்லப்பட்டிருக்குது, எபிரேயர் சொல்லப்பட்டிருக்குது, பின்மாற்றம் போற மாதிரி. அது பின்மாற்றம் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட இல்ல. ரட்சிக்கப்பட்டவனை யார் ரட்சிப்பு நடத்துறார்? இயேசு. அப்ப ரட்சிப்பில் நீ என்ன செய்ய முடியாது? விளத்த முடியாது. அது பேசுவது அவன் உள்ள கையில உன்னை வரைந்து வைத்திருக்கார். இன்னொரு சொல்றாரு, பிதா இருக்கிற பிதா இன்னும் பெரியவர், அவருடைய கையில் ஒருவரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. இனி இயேசு ஏற்றுக்கொண்டு அவனுக்குள்ள என்ன வருது? நித்திய ஜீவன். 4 நாள் ஜீவன், 5 நாள் ஜீவன், என்ன ஜீவன்? அப்ப நித்திய ஜீவனை பறிக்க முடியுமா? முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்படுறது இல்ல, ரட்சிக்கப்படாதவனை கொஞ்சம் காலம் பார்ப்ப. அதான் அடிக்க சொல்ற, ரட்சிக்கப்பட்டவன் நீ பார்க்கணும் சொன்னா ஒரு 5-6 வருஷம் பார்க்கணும், அவனுடைய வளர்ச்சியை பார்க்கணும். வேற காரியத்தில் இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, அதெல்லாம் பார்க்கலாம். பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, சபைக்கு வராங்க, எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த மாற்றங்கள், கனிகளை நம்ம பார்க்கணும். சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இதுல கொஞ்சம் வளர்ந்து கொண்டே வருமானா இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சலாம் ரட்சிக்கும். மற்றபடி எதை கொண்டு நீங்க இப்ப ரட்சிப்பை கொண்டு வர, எந்த ஒரு உபதேசத்திலையோ, எந்த ஒரு பிரசங்கத்தில் வல்லமையிலையோ, எந்த ஒரு அற்புதம் செய்கிறவனோ எவ்வளவு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேதத்தை தெளிவா இருக்குது. அற்புதம் செய்தான்னா, அடையாளம் செஞ்சாலும், பிசாசு தொடர்த்தானே உன்னை அறியன்னு சொல்வேன். ரட்சிப்புக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்த வாழ்வு. உன்னுடைய சுபாவம் மாறும், உன்னுடைய இருதயத்தில் இருக்க சுபாவங்கள் மாறும். நான் சொன்னேன், இங்க இருந்து அங்க போறதுக்கு இந்த வழி வந்து ரொம்ப கடினமான பாதை. இந்த கடினமான பாதையில போகக்கூடியவன் யாருன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் தான். எல்லாரும் சொல்றேன், ரட்சிப்பை கொஞ்சம் பாருங்க நல்லா கவனிங்க. ரட்சிப்புனா என்ன? மனம் திரும்பி நாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். மனம் திரும்ப என்ன? பாவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப அதான் சொல்லு, இந்த மனம் திரும்புது அதிகமா பேசுறது இல்லை இன்னைக்கு, ஏன்னு எனக்கு தெரியாது. மனம் திரும்பாம இயேசுவை ஏற்றுக்கொள்றது சுவிசேஷம் இல்லை. நான் சொன்னேன், முழு பொய்யை விட அரைவாசி கால்வாசி பொய் தான் பயங்கரம். நல்லா கவனிங்க, முழு பொய்யை விட இந்த கால்வாசி அரைவாசி பொய் தான் பயங்கரம். இதுல நாங்க என்ன சொல்றோம்? இயேசு இது நாங்க அரைவாசி பொய் சொல்றோம். மறந்து பற்றி அதிகம் பேசுறது இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? இயேசுவின் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இது பயங்கரம். அப்படி ஏசு அவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவன் நினைக்கிறான், என்னன்னா நான் ரட்சிக்க பட்டுட்டேன், நான் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கேன். முதல் சொன்னேன் அடிக்க சொல்றேன், இப்ப பசி இல்லாதவனுக்கு கொண்டு போய் நல்ல சாப்பாடு காட்டினா அவன் அதை அசட்டை பண்ணுவான். அது போல தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீரை கொண்டு போனா அவனும் அசட்டை பண்ணுவான். அது போல உண்மைப்படி மனம் திரும்பி அதாவது மனம் திரும்பி நான் நரகத்துக்கு போவேங்கிற நிச்சயமான ஒரு அடையாளம் அவனுக்கு கிடைக்க மாட்டோம். உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள இனி அதமான இனி போச்சு, இது வாழ்க்கை என்ன செய்தாலும் என்னால் பரிசுத்தப்பட முடியாது, இந்த ஒரு நிலைமைக்குள்ள ஒரு வரவும் வர மாட்டோம். இந்த சுவிசேஷத்தை அவன் சொல்லவே கூடாது. சொல்றது போல நியாய பிரமாணத்தினால் ஒரு அடிச்சு விழுந்து அவன் கதற மட்டும் அவனை விடு.
சார்ஜ் பண்ணி சொல்லுவாரு, நீ 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 ஜெபிக்க வந்த சொல்லுவாரு ரட்சிப்புக்கு, உனக்கு ஜெபிக்க மாட்டேன், நீ நாய் மாதிரி அழுது வராட்ட ரட்சிப்புக்கு ஜெபிக்க மாட்டேன் உனக்கு, ஏன்னா நீ ஒன்னும் ரட்சிக்கப்பட முடியாது, ஏன்னா உன்னுடைய நிலைமை நீ உணர்வு மட்டும் நீ ரட்சிக்கப்பட முடியாது. அநேகருடைய சபையில இருக்கிற நிலைமை அப்படித்தான். சாதாரண பாவம், அந்த பாவம், இந்த பாவம் இல்ல, உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே நீ நரகத்துக்கு தான் போவேங்கிற அளவுல நீ துடிக்கிற அளவுக்கு இனி இந்த காரணம் கொண்டு கவனிங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் சொல்லியிருக்குது. ஆனால் உன்ன சொல்றது நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி வாழ்வான்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட இடக்கிடு அவனுக்குள்ள ஒரு அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை தொடும் பொழுது அவனுடைய பாவத்தை காண்பிக்கும் போது நான் அடிக்கடி சொல்றது போல அயரானை பார்த்து பாவம் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரியும் என்னன்னு. அவன் அதான் நான் சொல்லுவேன், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இடைக்கிற சொல்லிக் கொண்டு போய் விவரிக்க காலம் எடுக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு பாவத்தில் அவனை குற்ற கொண்டு வரக்கூடாது. ஏற்கனவே அவன் எதிர்ப்புல இருக்கிறான், குற்றோணர்வா இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆவியான் உள்ள இருக்கிறபடினால எதை செய்தாலும் தொட்டாலும் ஒரு குற்றோணர் வருது. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் இப்படி நினைச்சிட்டேனே, இப்படி நான் நடந்துட்டேனே, இப்படி சேர்த்து கலட்டி விட்டுட்டு வந்துட்டேனே பட்டேன், அதெல்லாம் அவனுக்கு குற்றோணர்வா இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு குற்றோணர்வை, அதாவது ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு எப்படி இந்த வேதத்தினூடாக பாவத்தை எப்படி கட்டித்து உணர்த்துறோமோ அந்த அளவு கண்டித்து உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவனுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்தமா வாழ வேண்டிய எண்ணம் இருக்குது. அவனுக்கு நாங்க என்ன சொல்லி கொடுக்கணும்? நீ பரிசுத்தம் ஆகிறதுக்கு, அதாவது சமாதானமா குற்றுணர்வு இல்லாம பரிசுத்தம் ஆகிறதுக்கு எது வழி, அதான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா சபையிலே அடிக்கடி நம்ம பாவத்தை கண்டித்து உணர்த்தினா அந்த பாவம் கண்டித்து உணர்த்து மட்டும் இப்ப என்ன சொல்றேன், இந்த பாவத்தை கண்டித்து ரொம்ப கடினம். வெளியில போனா கூட கண்டித்து உணர்த்திடலாம். இங்க கஷ்டம் என்ன, நமக்குள்ள பிசாசு ஒரு விதைச்சு வச்சிருக்கான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எந்த வித பிரச்சனை இல்லை, நம்ம பரலோகம் போக போறோம். இவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாம எங்க போக போறோம்? பரலோகம் போக போறோம். அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்குமா? நான் சொல்றேன், நீ எங்கேயோ தவறு. ரட்சிக்கப்பட்ட பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும் அவனுக்கு பயமும் நடுக்கமும் இருக்கும். ஏன்னா அவன் சேவிக்கிற தேவன் எவ்வளவு பயங்கரம் தெரியும். தன்னுடைய எவ்வளவு பரிசுத்தம் வந்தாலும் தனக்குள்ள இருக்க பாவத்துடைய அகோரமும் அவனுக்கு தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்வே ஒரு பாரடாக்ஸ். இந்த பாரடாக்ஸ் இல்லாம கிறிஸ்தவ வாழ முடியாது. ஒரு பக்கம் ரட்சிப்பு நிச்சயம், நான் கட்டாயம் பரலோகம் தான் போவேன், ரட்சிப்பு நிச்சயம் இருக்கு. ஒரு பக்கம் அடிக்கடி ஒரு பயம் வருது. நாம என்னடா இவ்வளவு நல்லா இருந்த போன கிழமை இன்னைக்கு இந்த ஒரு பாவத்தை இப்படி விழுந்துட்டமே. இது நேற்று ஒரு கசட் பார்த்தாங்க, சொல்றாரு பாரல் சொல்லி சொல்றாரு, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுடைய எண்ணங்களும் மற்றவன் அறிவானா இருந்தா காரி துப்புவான். எத்தனை பேர் சொல்ல விளங்குது? உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு எது விளங்காது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப மெச்சூர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன சொல்லி பிரயோஜனம் இருக்கீங்களா அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணத்தை மற்றவன் பக்கத்தில் பாப்பானதா காரி துப்புவான். அது பாஸ்டரா இருந்தா சரி, பிஷப்பா தான் சார், யாருக்கு நான் சொல்றது விளங்குது? எந்த எண்ணம் தான் உண்ட எண்ணமா இருந்தான் சரி, ரட்சிக்கப்பட்டான். ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டதான் இருக்கிறான். அப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறனால தான் அவனுடைய பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வந்து அவனை விழுத்துறதுக்கு பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் வராத நீங்க அநேகர் இருக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்படலை. நீங்க நெக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பின் அனுபவம் வந்து ரட்சிப்பின் அனுபவம் இந்த ஆக்கள் சொல்ற மாதிரி, இந்த டிவி பிளாஸ்ல சொல்ற மாதிரி ரட்சிப்பு அனுபவம் இல்லை. அது ரொம்ப கொண்டாங்க இருக்கு. அப்ப நான் சொல்றேன், அப்ப நம்முடைய வாழ்வில் அப்ப சொன்னேன், இந்த பாரடாக்ஸை மாற்ற முடியாது. கிறிஸ்தவத்துல பாருங்க, ஒரு பக்கம் சொல்லு சிலுவை சுமந்து கொண்டு வாங்க, ஒரு பக்கம் சொல்லுது எல்லா பட்சத்துக்கு மேலான தேவசமாக தருவேன். இது எப்படி பொருந்துறது? ஒரு பக்கம் சொல்லு சிலுவை சுமந்து கொண்டு வா, பாடல்களுடைய போக போறேன், அக்கினிக்குள்ள போட போறேன், வண்ணாம் வெளுக்கிற போல வெளுக்க போறேன், கண்ணை புடுங்கிறது போல புடுங்க வேண்டிய நிலைமை வரப்போகுது, இல்லாட்டி மிக உபத்திரத்துக்குள்ள கொண்டு போவேன், அநேக பாடுகளுக்குள்ள கொண்டு போவேன், நெருக்கமான வழிக்குள்ள கொண்டு போவேன். ஆனா ஒரு பக்கம் சொல்லுது எல்லா புத்திக்குமே வருத்தப்பட்ட பாரசும் நீங்க எல்லாரும் நேரத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு சொல்லுது எல்லா புத்திக்கு மேல் தேவ சமாதானம். இது எப்படி? இதைத்தான் பாரடாக்ஸ். இது கிறிஸ்தவால் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நெருக்கமான வாசலா இருக்கும், ஒரு பக்கம் பயங்கர சமாதானமா இருக்கும். இதை மாற்ற முடியாது கிறிஸ்தவால. இல்ல நான் சமாதானமே இருப்பேன், எனக்கு ஒரு நெருக்கமும் வராது, எனக்கு ஒரு பாவம் எனக்கு தோண்டாது, எனக்கு மற்றொரு மாதிரி பாவமே வராதுன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை, நீ வேற யாராவது இருக்க. கிறிஸ்தவனா இருந்தால் பாரடாக்ஸை மாற்ற முடியாது. ஒரு கடவுள் தான் 3 பேரா இருக்காங்க, பாரடாக்ஸ். எல்லாமே பாரடாக்ஸ் தான். எல்லாம் கிறிஸ்தவத்துல எல்லாம் பாரடாக்ஸ் தான். முரண்படுற மாதிரி இருக்கும். முரண்படல, அது ரெண்டும் சேர்ந்து தான் உண்டா வருது.
பிரச்சனை இருக்குமா? இருக்கும். பாவத்துக்கான போராட்டம் இருக்கும். அதே வேலை எல்லாத்துக்குமே தேவசமா இருக்கும், அதுவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க சம்திங் ராங். பிரச்சனை படுகிறோம், பாவத்துக்குள்ளால போடுறோம், நெருக்கத்துக்குள்ளால போடுறோம், கஷ்டத்துக்குள்ளால போடுறோம், புடமிடப்படுகிறோம். ஆனா அந்த நேரத்துக்குள்ளேயும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்குது. கர்த்தர் இதை ஏதோ நன்மைக்கு தான் செய்யறாரு, கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த ஒரு கிருபை இருக்கும் நமக்கு. ஆனா இதுவும் இருக்கும். திரும்ப சொல்றேன், பாவத்தை குறித்து நல்ல ஒரு அறிவு இல்லாவிட்டால் நம்ம சபை நடத்துற ஒரு அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பே இயேசுவோட பேரே பாவத்திலிருந்து ரட்சிக்கிற, உனக்கு அனுதினம் பாவத்திலிருந்து ரட்சிக்கிற கூடிய ஒரு கிருபை இல்லாவிட்டால், அதை குறித்து ஒரு ஆண்டவருடைய ஆவியான ஒரு நடத்தாவிட்டால் நீ எங்கேயோ பிள்ளையாத்தான் இருக்கிற. ஓகே, சரி. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு பரடாக்ஸ் தானே. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லுது, பிற சொல்லுது இந்த பாதையால் தான் எங்க கொண்டு போவேன். இது ரெண்டும் என்ன சொல்றது, காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்து உண்டாகும். ரட்சிக்கப்பட்டால் இது சேர்ந்து தான் வரும். எது? பாடுகள் சேர்ந்து தான் வரும், புடமுடல் சேர்ந்து தான் வரும். நாங்கள் இருக்கிற மாதிரி ஆண்டவர் எடுத்துத்தான் ஆகுவாரு. நெருக்கமான பாதையில போய்தான் ஆக வேண்டி வரும். அநேக உபத்திரத்தோட போகத்தான் வரும். நீதிமான்களுக்கு அநேக உபத்திரம் வரும். அதையெல்லாம் தேவன், அப்ப நீதிமானுக்கு உபத்திரம் வரும், அநேக உபத்திரம். அசுவிசுவாசிக்கு வராது. நீ உனக்கு ஒரு உபத்திரம் வராட்டி நீ அசுவிசுவாசி, நீ இன்னும் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு நல்லா தெரியும், ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனமா நம்ம இருப்போம் ஒவ்வொருவரும். ஓகே, நீங்க பாடுகளுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, கஷ்டமா சொன்னேன், ஒரு நடுக்கத்தோடு ஆண்டவரே, ஒரு பக்கத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்க பெரிய ஒரு சந்தோஷம், அடுத்த பக்கத்தில் ஆண்டவரே இப்படியெல்லாம் ஆண்டவர் இப்படி நான் ரட்சிக்கப்பட சொல்றேன், இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு ஒரு, அப்ப அதனால தான் நீ பயத்தோட நடுக்கத்தோடய திரிவ. ரட்சிக்கப்பட்ட நம்பிக்கை இருக்குது, ஆனா அடுத்த நாள் பார்த்தா ஐயோ இப்படி இருக்கிறேன், இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், எனக்கு இந்த எண்ணம் வரலாமா, நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஒரு கேள்விக்குறி மாறி வரும். ஆனா நமக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட படினால் தான் இந்த கேள்விக்குறி எல்லாம் வருது. ரட்சிக்கப்படாவிட்டா அது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் இருக்கு மட்டும் நமக்குள்ள ஒரு புடமலில் இருந்து கொண்டே இருக்கும். தேவ சொல்றது, நாங்க மகிமை மறுரூபம் அடைகிறோம். அவர் வரும்போது, இயேசு வரும்போதுதான் அவரை போல நாங்கள் மாறுகிறோம். அப்ப அவர் வரும் மட்டும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம புடமிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சரி, நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. இப்படிக்கு பார்ப்போம். நாங்கள் 2 வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 வசனத்தை வாசிப்போம். பேதுரு 1:16 பாருங்க. 16 1 பேதுரு புத்தகம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஓகே, எபிரேயர் 12:14 எபிரேயர் 12:14 தகப்பனே உதவி செய்யுங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனின் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சொல்றது தேவ சொல்ல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லா நடக்கையிலும் என்னமா இருங்க, பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லுது. அங்க சொல்றது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. திரும்ப சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்க பரிசுத்தமாகி தேவனை தரிசிக்க சொல்லப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டால் அவன் என்ன செய்வான், பரிசுத்தமாகும். அந்த பரிசுத்தமாகிறது தான் நான் சொல்லப்பட்ட இவ்வளவு இந்த ரட்சிப்புக்கும் அந்த பரலோகத்துக்கும் நடுவில் இவ்வளவு பெரிய ஒரு பாதை இருக்குது. அது பரிசுத்த பாதை. இதுக்கு தான் இவ்வளவு பாடுபட வேண்டி இருக்குது அந்த பரிசுத்தமாகிறதுக்கு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவன் யாரும், நான் அன்றைக்கு சொன்னேன், பரிசுத்தம்லாம் ரட்சிக்கப்பட முடியாது இல்ல, அப்படி சொல்லல. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாது. அப்ப இப்படி வைப்போம், இங்கே தேவன் இருக்கிறாரு, ஆனா தேவன் இப்படி இருக்கிறாரு. இந்த பரிசுத்த பாதையில வந்து தான் தேவன் என்ன செய்யணும், தரிசிக்க முடியும். ஆனா எங்களால் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக முடியாது. ஆகவே நம்ம எங்க போறோம், இயேசு கிட்ட போறோம். அவர் எங்களை ரட்சிக்கிறார். ரட்சித்து அவர் என்ன செய்யறாரு, எங்களை புடமிடுகிறார், எங்களை வழி நடத்துகிறார். அப்படி இது பரிசுத்தமாகி வந்தால் தான் இந்த தெய்வத்தை நாம தரிசிக்க முடியும். சொல்றது விளங்குது? ஓகே, சொல்றது விளங்குது. ஆனா கஷ்டமா இருக்குது. ஓகே, அப்படித்தான் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ரைட், நான் சும்மா சொல்றேன். நான் சொன்னேன் தேவனை நாம எடுக்கும் போது நான் சொன்னேன், இது முதலாவது தேவனுடைய பரிசுத்தத்தை நாம உணர்ந்தால் தான் நம்முடைய பரிசுத்த குலைச்சல் நமக்கு தெரியும். நான் சொன்ன தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், அவரை பரிசுத்தர் சொல்றாங்க. அதே போல அவர் ஒருவரே பரிசுத்தம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் இருக்கிற பூமி பரிசுத்த பூமின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற சீயோன் மலையை பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பாவத்தை பார்க்க முடியாது சுத்த கண்ணன் என்று சொல்லப்படுற, அவருடைய எந்த விதத்தில் ஒரு இருள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய ஆலயம் பரிசுத்த அலங்காரமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்தோம். அவரை தொழுது கொள்கிற பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இப்படி பல வகையில பல கோணங்களிலே நம்ம அவரை போல ஒரு பரிசுத்த இந்த உலகத்துக்கு ஒருவருமே
இல்லை என்று பார்த்தோம். பரிசுத்தமா இல்லை என்று பார்த்தோம். ஆகவே அவருடைய பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம படிக்கும் போது நமக்கு விளக்கப்படுத்தினால் ஒழிய நமக்கு விளங்குறது கஷ்டம். நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடாத எந்த ஒரு வார்த்தையும் அது உங்களுக்கு உயிர் உள்ளதா ஜீவன் உள்ளதா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வராது. நான் பரிசுத்தா இயேசு சொன்னாலும் பிதாவை சொல்லும் போது 17 யோவான் சொல்றது பரிசுத்த பிதாவேன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லும் போது பரிசுத்த பிள்ளை என்று அப்போஸ்தலர் நடுவே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வராது. ஏன்னா நாம இந்த உலகத்திலே எல்லா பாவமுள்ள ஜனங்களோடு நம்ம வாழ்கிறபடினாலே பரிசுத்த குறித்து அந்த அளவு நமக்கு பெரிய ஒரு எழுப்புதல் வராது. அப்ப என்ன சொல்ற பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் பரிசுத்தம்ங்கிறத எங்களை விளங்கப்படுத்த மட்டும் எங்களோட வாய் சொல்லும், ஆனால் இதையும் சொல்லாது. அதுக்கு நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ண படிட்டு அதான் ஜெபம் பண்ணாமல் உன்னை வாசிக்காம சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நீ வாசிச்சா ஜெபம் பண்ணாமல் என்ன சொல், உன் அறிவு பெருத்து போகும், உனக்கு இருதயம் பெருக்காது, அறிவு பெருத்து போகும். அறிவு பெருத்தா என்ன சொல்றது வீழ்ச்சிக்கு அடையாளம். ஜெபம் பண்ணாத எந்த ஒரு பைபிளை படித்தாலும் புத்தகத்தை படித்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது என்னத்தை கொண்டு ஒரு மேட்டிமை கொண்டு வரும். அது நமக்குள்ள ஒரு மேட்டிமை கொண்டு வரும். அப்போ அடித்து உடைச்சு தேவனுடைய பரிசுத்தத்தை காணும்போது உடைக்கப்பட்டு போவோம். நான் ஒன்றும் அந்த வரல பரிசுத்தத்துக்கு எந்த பரிசுத்த கொஞ்சம் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் பரிசுத்த பார்த்தா அதுவும் எனக்கு தெரியும். அந்த தெய்வத்தினுடைய பரிசுத்த நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு 50 தேவையில்லை, 100 தேவையில்லை, ஒரு 30% கூட தெய்வத்தோட பரிசுத்தத்தை நம்மளால உணர முடியதில்லை. அதான் உணர வைப்பா, அதான் ஜெபி அடிக்கிறாண்டோ உணர வைக்காட்டு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நம்மள அநேகம் இருக்கிற அந்த அறிவு ஒன்றுக்கு உதவாது. அது நம்ம மேட்டினை கொண்டு வரதுக்கு உதவுமே ஒழிய எங்களோட வாழ்க்கை அனுபவத்துக்கு அது உதவாது. ஏன்னா நம்ம பரிசுத்த அடிக்க சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரையும் சபையும் பிரிக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவரையும் இந்த புத்தகத்தை பிரிக்க கூடாது, பரிசுத்த ஆவி நீ புத்தகத்தை படிக்கிறது பிரிக்க கூடாது, பரிசுத்த ஆவி நீ வெளியில போறது பிரிக்க கூடாது, இந்த சிந்தையிலே பரிசுத்த ஆவியை இல்லாம சிந்திக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரை எங்களை பிரிச்சு ஒரு காரிய செய்தியா இருந்தால் நீ கிறிஸ்தவனா நடிக்க முடியும், ஆனா கிறிஸ்தவனா வாழ முடியாது. நான் சொல்றேன், எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் எனக்கு தேவனுடைய பரிசுத்தம் தெரியுதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு சொல்லியிருந்தா ஓகே நீ என்ன நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த பரிசுத்தத்தை குறித்து நான் சொல்லுவேன். என்னன்னு இந்த பரிசுத்தை வளர்த்துருக்க கொஞ்சம் அதுவும் எனக்கு கொஞ்சம் தெரியும், கணக்கு தெரியாது. அதை வாயில இல்லை இதயத்தை தெரியும் எனக்கு, ஆனா தேவனுடைய பரிசுத்தத்தை இதயத்தில் தெரியாது. ஜெர்மனி கொண்டு இருக்கிற ஆண்டவரை யாரு யோபுவை போல பேதுருவை போல அந்த ஆயக்காரனை போல நம்மால ஆயக்காரனை விடுங்க பேதுருவை போல அல்லது விசேஷமா ஏசாயா போல தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு நம்ம நடுங்க இல்லை. எங்களுடைய பரிசுத்த குறைச்ச கண்டு நம்ம நடுங்கி இருக்கோம். அது மட்டும் காணாது, இன்னும் அதிகமாக ஒரு 10 20 தெரியுதா 30 அவருடைய பரிசுத்தத்தை காணும் போது நாம பெட்டி பாம்பு அடங்கி போவோம், வாயை திறக்க மாட்டோம், மற்றவர்கள் முன்னாக நம்ம பெரிய ஆளுங்க நடிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தம் நம்ம காணும் போது உடைக்கப்படுவோம். ஏன்னா நம்ம பரிசுத்த குறித்து தெரியும். இந்த எழுப்புதல் பாருங்க, எழுப்புதல் காலங்கள்ல சொன்ன விழுது துடிக்கிறாங்க நாய் புழு மாதிரி. எப்படி தேவனுடைய பரிசுத்த காண்டாங்க, தங்களுடைய பரிசுத்த காண்டாங்க. ஒரு என்ன சொல்றது, இப்ப ஸ்லைனியஸ் ஸ்பிரிட் அது ஸ்லைனியஸ் ஸ்பிரிட் அது பிசாசு செய்யுது. அங்க அப்படி இல்லை, துப்பல விழுதுருவான். விழுந்தா 3 மக்கள் அவனை எழுப்ப முடியாது. நீ என்ன சொன்னா அவன் ஆறுதல் அடைய மாட்டான். சில பேர் என்ன சொல்றது மனுஷால கணக்காக விழுந்திருக்கேன். ஏன்னா அவங்களால தாங்க முடியல தேவனுடைய பரிசுத்தனுடைய பரிசுத்த அது எழுப்புதற்காக மட்டும். அது இன்னொரு சொன்னா இங்க பரிசுத்தா நம்ம எந்த அளவுக்கு வரவேற்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்தம் நம்ம அத்தனை பேரும் கனம் பண்றோமோ அந்த அளவுக்கு அவர் அதை கொண்டு வருவார். நம்ம எனக்குள்ளே உனக்குள்ளே கொண்டு வருவா, ஜனங்களை கொண்டு வருவா. இன்னைக்கு ஒரே ஒரு வழி, இந்த சபைக்கு ஒரே ஒரு மீட்பு எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சாரது தான், வேற ஒரு வழியும் இல்லை. இல்லை இப்படியே நாம் போவோம், ஒரு 50 வருஷம் இப்படி நடக்கும், இப்படியே நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கனம் பண்ணாத சபையா இருந்தால் நம்ம ஆட முடியும், பாட முடியும், ஒரு தொழுகைக்குள்ள போக முடியும். ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டு அது மட்டும் நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கனம் பண்ணுகிற கணங்கள் பெருகாவிட்டால், அவரோடு இருக்கிற ஐக்கியம் பெருகாவிட்டால் நாம அதிகமாக பேசுவோம், ஆனால் அதிகமாக வாழ்க்கையில் சாதிக்க மாட்டோம். நான் சேர்த்த சொல்றேன், அவரை நாம அண்டிக் கொள்ளும் போது, அவரை நாம கனம் பண்ணும் பொழுது, அவருடைய ஆத்மத்துவத்தை நம்ம அதிகமாக நினைக்கும் போது, நமக்குள் வாசம் பண்ணது அதிகமாக நினைக்கும் போது, அவர் யெகோவா தேவன் சர்வ வல்லமையுள்ள சர்வ வியாபி சர்வ ஞானி, அவர் தான் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று நாம அவரை கனம் பண்ணி அவருடைய என்ன சொல்றது பிரசன்னத்தை நாங்க கனம் பண்ணும் பொழுதுதான் இந்த சபையில் ஒரு மாற்றம் உண்டா. நான் சொன்னேன் முந்தி சொல்லியிருக்கேன் 99, அதாவது பரிசுத்த ஆவியா இல்லாமல் 1% கூட நம்மால ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது.
மூளையில முன்னேறலாம். நான் மூளையில அதிகம் முன்னேறி இருக்கேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில, அதாவது இன்னொரு சொன்னால் இதயத்திலே இந்த சத்தியங்கள் ஆவியும் ஜீவனுமாய் நமக்குள் வர வேண்டும் சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அது யாரும் செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது, எந்த பெரிய பாஸ் செய்ய முடியாது, அகசி ஜெகமா செய்ய முடியாது, பெனியும் செய்ய முடியாது, பில்லிகிராமும் செய்ய முடியாது. அது செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியான தேவன் மாத்திரம். அப்ப எந்த அளவா நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தான சாரணும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம சாரணும். ஆவியில் ஆரம்பம் அதிகமா நம்ம மாம்சத்தை முடிஞ்சிடும். ஒரு நாள் ஆவியில், ஒரு மாசம் ஆவியில் போக முடியாது. ஒரு நாள் போறதுக்கு ரொம்ப கடினம். ரொம்ப நம்ம அவதானமா ஜாக்கிரதையா இருப்போம். ஆக இந்த பரிசுத்த தெய்வத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு பரிசுத்தான தர கையெழுத்துறாங்க சொல்ல, வலது கையெழுத்துறாங்க சொல்ல சொல்லுங்க. ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவரே யோபுவை போல் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், காணல ஆண்டவரே. இந்த நாட்கள் நம்முடைய ஆவியானவர் அந்த பரிசுத்தத்தை காணுகிற ஒரு கிருபையை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரை, தாங்க. சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே நம்ம அநேக 99% நாங்க தேவனுடைய பரிசுத்தத்தை காணல. என்னை சேர்த்து சொல்றேன், காணல. நம்ம காணா இப்படி இருக்க மாட்டோம், புல்வா துடிச்சு போவோம். ஆனால் பரிசுத்த ஆவியான இடம் கொடுக்காதபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தத்தை, அந்த மகத்துவமான பரிசுத்தத்தை, பரிசுத்தர் என்று சேராபிங்கள் கேராபிங்கள் ஓய்வின்றி பாடுகிற அதை என்னால் உணர முடியல. அதை நாங்க கேட்க முடியுது, ஆனால் உணர முடியல. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாளில் கூட அது தெய்வத்தை குறித்த, தெய்வத்துடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டோடு எங்கள் மத்தியில வருவாராக. சரி, ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் என்ன செய்யறா, வாஞ்சிக்கிறார். சில வசனங்கள் நம்ம வாசிப்போம், தயவு செய்து காணுங்க. சில வசனங்கள் நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க, 4:1-8. மீதி எல்லா தயவு செய்து கேட்கணும், அங்கங்க பார்க்க கூடாது. வசனம் வாசிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் அவர் 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, அவருடைய பரிசுத்தம், அதை நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும்னு அவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதே அடுத்த முறை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியும். 3 நம்ம கவனமாக இருக்க. இந்த 3 தேவன் பரிசுத்தார், நாங்க பரிசுத்தமாக கேட்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாது. இது எல்லாவற்றுக்கும் அடித்தளம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நான் திரும்ப சொல்றேன், ஏன் நம்மள அநேகருக்கு ரட்சிக்கப்பட முடியாத காரணம், ஏன் நம்ம பரிசுத்தப்பட முடியாத காரணம், ஆரம்பத்திலே உண்மையாய் மனம் திரும்பி இருந்தால். நான் சொன்னேன், அடிப்படையிலே நீ மனம் திரும்பி இருந்தால், நீ இயேசுகிட்ட வரும்பொழுது நான் அடிக்க சொல்லுவேன், எல்லா பாவத்தையும் அல்ல, ஆண்டவர் பாவமே செய்ய விருப்பம் இல்லை, இனி பாவ வாக்கவே அப்படிப்பட்ட ஒரு கண்டித்து உணர்த்தல் ஆண்டவர் வருஷம் அவனுக்கு தந்து வந்திருந்தால் நீ விழுந்து எழும்புறது நிச்சயம் அதுல இல்லை. ஆனா உண்டு, நீ விழுந்தாலும் எழும்பியாகும். அடிப்படையிலே நீங்க மனம் திரும்புவதற்காய் சபைக்கு வராவிட்டால், இந்த ரட்சிப்புக்காய் இந்த சபையில வராவிட்டால், நீங்க தொடர்ந்து சபைக்கு பெரிய என்ன சொல்றது கஷ்டம் கொடுக்குற ஆகா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நான் சொல்றேன், அடிப்படை மனம் இப்ப மனம் திரும்ப விடு. நான் சொல்றேன், நான் அடி சொல்றேன், சுவிசேஷத்தை கேட்காம நான் பரிசுத்தமாக போறேன், பரலோகம் போறேன், விடு, அதை விடு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள். அதே மாதிரி சொல்றேன், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ மனம் திரும்பாவிட்டால், நான் சொல்றேன் உண்மையா இந்த நேரத்துல ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் சபைக்கு வந்தீங்க? உண்மையாய் பாவத்தை வென்று பரலோகம் போகணும். இதுதான் மெயினா அல்லது இது சைடா? ஒன்னும் ஆமா சொல்லாதீங்க, சொல்றது ஒரு பிரிவு கிடையாது. நான் சொல்றேன், இப்ப நீ யோசிச்சு, இப்ப உனக்கு மனம் திரும்ப சான்ஸ் இருக்குது. நீ இன்றைக்கு நான் மனம் திரும்புறேன், அதை விடுங்க. அதெல்லாம் மேலிருந்த வாரியா நடிப்பு, அதை விடுங்க. இன்றைக்கு நீ மனம் திரும்புறது, நான் சொல்றேன் 2 விதமா மனம் திரும்பலாம். சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் பாவம் செஞ்சா நம்ம மனம் திரும்ப நடிப்போம். ஏன்னா எல்லாரும் இங்கே என்ன சொல்றாங்க, மனம் திரும்புதல் அவசியம்னு. அப்ப நாம என்ன செய்ய முடியாது, நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப அட்லீஸ்ட் நான் ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டா ஒரு மனம் திரும்ப மாதிரி நடிக்க முடியும், நானும் மனம் திரும்பிட்டேன். ஆனால் அது கர்த்தருக்கு சமூகத்து செல்லாது. கர்த்தர் உள்ளத்தை உள்ளிந்திரியங்களை பார்க்கிறவர், உள்ளத்தை ஆழத்தை பார்க்கிறவர். அப்ப நாம இன்றைக்கு மனம் திரும்புறது எப்படி இருக்கணும்னா, அடிப்படையில மனம் திரும்பிட்டோம். அடிப்படையில் அதாவது அடிப்படை மனம் திரும்பிட்டோம் சொன்னால் இனி பல மனம் திரும்ப வரப்போகுது. நல்லா கவனிங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டு இயேசு வரும் மட்டும் அல்லது நாங்க மறிக்கப்பட்டு 1000 மனம் திரும்ப வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் சொன்னேன், நான் திரும்ப சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த பரிசுத்தம் ஆகிறதுக்கு அடிப்படை என்ன? ரட்சிப்பு அல்லது சுவிசேஷம். அதே போல நீங்க இன்னைக்கு மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் என்ன செய்யல, மனம் திரும்பல. அடிப்படை மனம் திரும்புதுன்னா இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். யாராவது சொல்லுங்க, என்ன நான் சொல்றேன், அடிப்படை மனம் திரும்ப என்ன? ரைட், ஓகே, ஏற்றுக்கொள்றேன். வேறாக
உங்களுக்கு விலங்க சொல்லுங்க. அதான் இப்போ என்னன்னா, நான் சொல்லி கொண்டு போய் உங்களுக்கு விலங்காட்டி இப்போ நான் இங்கே பிரச்சனை பண்ணுவோம். அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் வந்து நடிக்க வரல, உங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்கு வரல. அடிப்படை மறந்துடும்னா என்ன? பால் வச்சுக்கிறோம். சரி, எல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் சரி, அது இன்னும் சொல்ல சார். இப்போ அதாவது அடிப்படை மறந்துன்னா, நான் பாவத்தில் ஒத்துக்கொள்ள மட்டும் ஒத்துக்கொள்றோம். ஆனால் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். என்னத்துல எல்லாத்தையும் செய்ய மாட்டேன் இல்லை, செய்ய போறோம், அது வேற விஷயம். ஆனா என்னுடைய தீர்மானம் என்ன? நான் செய்ய மாட்டேன் இனி பாவம். நான் எங்க போகணும்? பரலோகம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் தேவனை தரிசிக்கணும். அப்ப அந்த ஆரம்பத்திலேயே ஆழமான அதாவது அது மற்ற சொல்வது அந்த இந்த கற்பால விழுந்து போனான்னா என்ன இருக்குல்ல, ஆழமாயவன். அப்ப அவன் உண்மையால் மனம் திரும்பி அழுது புலம்பி அந்த பாவத்தை உணர்ந்து, இனி இந்த பாவம் வேணாம், இனி தொடர்ந்து பாவம் செஞ்சா நான் நரகத்துக்கு போயிடுவேன், இந்த பாவம் வேணான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இல்லாத யாருக்கோ பிறகு மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பினா அது மேலெடுக்க வாரியா யாருக்காவதாக மனம் திரும்பி அது இருந்துட்டு எப்பயாவது மனம் திரும்பி. ஆனால் இந்த மனம் திரும்புதல் அடிப்படையிலே நான் பாவி, நான் பரலோகப்படுத்த வழி இல்லை, இயேசு ஒருவர் தான் வழி, இந்த பாவம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக விடாது, ஆகவே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் விழுந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி எழும்பி நான் அந்த பாவத்தை மேற்கொள்வேன். ஒரு அடிப்படையில் ஒரு மனம் திரும்பல் இல்லாத பட்சத்தில் நீங்க பிறகு வருகிறது எல்லாம் மேலெழுந்தா சுத்தமாக தான் எல்லாம் அதை இதை சொல்லி மற்றவனுக்காக மனம் திரும்பி அப்படித்தான் அது வரும். அது வராது. கவனிங்க, நானும் ஒரு நாள் மனம் திரும்புறேன் இல்லை சொல்லல, நானும் பாவம் செய்யறேன், ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு எண்ணத்துலையோ செயலையோ பாவம் செய்யறேன். ஆனால் இந்த அடிப்படை மனம் திரும்ப இருக்கிறபடினால என்னால் என்ன செய்ய முடியாது? உண்மையாய் மனம் திரும்பாமல் வாழ முடியாது. அப்படி உண்மையா மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தா கர்த்தர் செய்வார், நல்ல அடி போட்டு உன்னை திருத்துவார். அப்ப இன்றைக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்க அப்படி வந்திருக்கீங்க உள்ள உள்ளுக்குள்ள கையெழுத்தாருங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு சவால் ஏன்னு சொன்னால், பல வருடங்களாய் போட்ட அத்திவாரம் பல இருக்கிறபடினால இப்ப அத்திவாரத்தை போடுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப சொல்லும் போது ஜனங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இவ்வளவு காலம் இப்படி கேட்கல, இவருக்கு இப்படி வந்து இவ்வளவு தீவிரமா பேசுறான், அவர்தான் பேசுறது தீவிரமா இல்லைன்னா தீவிரமா வெளியில போவோம், ரெண்டு ஒன்றும் செய்யல. அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் சபைக்கு சொல்ல வேண்டியது, இது சொல்ல இல்லை. நான் சொன்னேன், வேதத்தை எடுத்து பார்த்தா மூன்று அரைக்கரவாசி பிடிப்போம். அரைவாசி கிட்டத்தட்ட உபதேசமும் அரைவாசி பரிசுத்த புதிய ஏற்பாடு. நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டை எடுக்காதீங்க. பழைய பழைய எடுக்க சொல்ல நான் நல்லா பழைய ஏற்பாடு எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கு தான் சொல்றேன். பழைய ஏற்பாடு எடுக்கணும் சொல்ல, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சொல்லு திருத்துவத்தை சொல்லியிருக்குதா இல்ல? அப்ப இப்ப திரியாயிரம் இல்லையா இருக்கு. சரி, அப்ப இன்னொன்று எடுப்போம். அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டை சொல்லி திரியாயிரம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புடுதியில இறங்குறவன் துதிக்க மாட்டான்னு சொல்லியிருக்குது எங்க பழைய ஏற்பாட்டுல. அது உண்மையா? சாகரவன் துதிக்க மாட்டான் எழுதியிருக்கு, உண்மையா பொய்யா? இல்லை, நான் அந்த அப்ப போறத கேட்கல. செத்தோட எங்க போடுறாங்க மற்றவங்க? ஓகே, சரி. இப்ப அப்ப நம்ம தூக்க மாட்டோமா? பாதத்துல நாங்க சொல்ற விஷயப்பட்ட சொல்ல துதிப்போம். ஓகே, சரி, கேட்கணும் துதிப்போம். அப்ப ஏன் பழைய சொல்லி கொடுத்து அப்ப பல வாதாத தூக்க மாட்டான்னு? அப்ப ஆபிரகாம் நடத்த போனார். சரி, பழைய பாட்டையும் நடந்து போகல, அவங்க ஆபிரகாம் அடிக்க போனாங்க, அது ஒரு பாட்டை தான், அது இப்ப தேவையில்லை. அது அவங்களும் அங்க செத்தவங்களும் இதுக்கு தான் போனாங்க. அங்க நீங்க தமிழ்ல பைபிளை வாசிச்சு பாருங்க, அங்க என்ன சொல்றது, பிரேத குழியை போட்டதுக்கு எல்லாத்துக்கும் அவன் சியோல் போட்டிருக்கான். சியோல் இல்லை, அங்க ரெண்டு பிரிச்சு பார்க்கலாம், இங்கிலீஷை பார்க்கலாம், இல்லாட்டி நீங்க ஒரிஜினல் வெளியில பார்க்கலாம். அங்க பழைய பாட்டு செத்தவங்க எங்க போனா ஆபிரகாமுடைய மடிக்கு, அதான் பரலோகம். பரலோகம் பழசுங்க, பரலோகம் பரலசி இதை பத்தி குழப்பாங்க சும்மா. அதுல பெரிய அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதை பெரிய சிலவங்க அதான் மெயின். இந்த பாவம் செய்யற பிரச்சனை இல்லை, அது அங்க இருக்கு, அது எங்கேயா இருக்கட்டும், நகரம் எங்க இருக்கு, அது எங்கேயா இருக்கட்டும், உனக்கு தேவையாது. இப்ப நீ நகரத்துக்கு போறே இல்லை, அப்ப அந்த கிறிஸ்து வேணுமா, அந்த கிறிஸ்து வேணாம், அந்த கிறிஸ்து அவன் வந்த மாதிரி போகணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு புதிய, அதாவது புதிய ஏற்பாட்டிலே தான் தேவன் தன் குமாரன் மூலமா சகலை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் தான் வெளிப்பாடு இருக்குது. பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சொர்க்கத்தை குறித்து எந்த அளவுக்கு சொல்லி சொல்லுவோம்,
ஆபிரகாமு கூட அந்த அளவு ஆபிரகாம் யோசேப்பு அவங்களுக்கு ஒரு சொட்டு தான் தெரியும். இந்த புதிய ஏற்பாடுல வந்தோன்னா பட் அதாவது நான் சொல்றாரு, இந்த பழைய ஏற்பாடுகள் யோவான் சாணனை விட அவன் பெரிய ஊழியக்காரன், ஸ்திரீகளை பிறந்தெடுத்தே அவர் தான் பெரியவர். ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசியோட ஒப்பிடும்போது அவர் யாரு? சிறியவர். ஏன்? எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சம் அவனுக்கு யோவானுக்கு தெரியுமா? திருச்சோதேவனை தெரியாது. யோவானுக்கு செத்தா எங்க போன தெரியாது, அங்க போமா இங்க போக தெரியாது, ஒண்ணு தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் சொன்னார், நீ மறிச்சா இன்றைக்கு என்னோட கூட தான் இருப்பான். நீங்க பிலிப்பியர் எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் வாசிங்க. செத்தா தேவனோட கூட இருப்போம். புதிய சரீரம் தான் நாங்க இயேசு வரும்போது வருவோம். ஆனால் ஆவியா இருப்போம். அதாவது சரீரம் இல்லாம இருப்போம். அது எப்படி இருப்போம் தெரியாது, தெரியும் எப்படி இருப்போம். பவுல் 3ஆவது போக சொன்னா எனக்கு தெரியல, நான் ஆவியில் நின்றுனா நான் எனக்கே தெரியல சொல்றேன். ஓகே, அதுல சில சந்தேகம். அங்க 3 உன்னரவு நான் போட்டிருக்கேன். பவுல் ஒழுங்கு அதை படித்து தியானம் பண்ண. அப்ப பவுல் போனாரா போகலையா, கண்டெக்ஸ்ட படி, அந்த 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 சூழ்நிலையில சொல்லுவது படி, அதை எடுக்காது. அந்த சூழ்நிலை முதல் பாரு. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன், ஏன் இந்த இப்ப யாரா சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டை படிச்சுட்டு நாங்க நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், காசெல்லாம் இருக்கும், பணம், அப்படி யாராவது ஒருத்தர் முடிவுக்கு வருவானா? ஒரு புதிய இப்படி ஒரு புது ஆளை கூப்பிட்டு அசிபிசா கூப்பிட்டு இந்த அவனுக்கு புதிய பழைய ஏற்பாடு படிக்கிறான், புதிய ஏற்பாடு படிச்சுட்டு இதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க புதிய படிச்சிருக்கியா? படிச்சீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, வேற பாடுகள் ஒருத்தர் குறிச்சு, பரிசுத்தத்தை குறிச்சு, இயேசு ரத்தத்தை குறிச்சு, இயேசு எப்படி ரட்சிக்கிறார், இது அதுல எங்கேயாவது அவன் சொல்லுவானா நீ சந்தோஷத்தோட இருப்ப, நீ காசோட இருப்ப, நீ பணத்தோட இருப்ப, நீ ரொம்ப பணக்காரனா இருப்பான்னு எங்கேயாவது சொல்லுவானா யாராவது? இல்ல, பவுலே சொல்லுது அடிப்பட்டேன், உதப்பட்டேன், நோக்கப்பட்டேன், இப்படித்தான் எல்லாம் வருது. பேர் சொல்றாங்க, நல்ல பேர் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நல்ல பாடல் கூட நீங்க போகணும். அப்ப எப்படி இந்த சனங்கள் எல்லாம் டிவி கூட சொல்றாங்க? என்னன்னா கொடுங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய வெளிப்பாடு குறைவு. எத்தனை பேர் நாம் சொல்லுங்க? பரலோகம் தெரியாது, திருத்தம் தெரியாது, இயேசு கடவுளே தெரியாது. எத்தனை பேர் நாம் சொல்றீங்க? இயேசு கடவுளாவும் தெரியாது. ஓகே, 1-2 பேருக்கு கொடுத்துருக்குது. ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குது இயேசு கடவுள். நார்மலா டோட்டலா பார்த்தா, பொதுவா பார்த்தா பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் ஆவிக்குரிய நன்மைகளை விட எதை அதிகமாக வலியுறுத்திருக்குது? ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வாதம் சொன்னாரா? இல்ல. பொருளாதாரத்துல ஆடு இருந்தது, மாடு இருந்தது, வேலைக்காரர் இருந்தா, அது இருந்தா. யோபுக்கு அதே மாதிரி தான், யோசேப்புக்கு, யாக்கோபு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். ஒரு வெறும் கையோட போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே அந்த நாட்களுங்க ஏன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வார்த்தையை காட்டாதபடினாலே அவங்க எப்படி வாழ்கிறது இந்த உலகத்துல? ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிய இருக்கு. ஆகவே உலக ரீதியா ஆசீர்வதித்தா, நீ கனம் பண்ணுனா நான் ஒண்ணு என்ன செய்வேன். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வந்தோன்னா பரலோகத்தை தெளிவாய் ஆண்டவர் திறந்து காட்டினார். திருத்தோம்னா என்ன, தெய்வம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, நீ சத்தா எங்க போற எல்லாம், அதாவது இதை நீ புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு இந்த நிலைமையிலே நான் சொல்லுவேன், இயேசுவோட அன்றைக்கு 12 பேர் நடந்தாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை, அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லையே, எனக்கு இது அவருக்கு விருப்பம். அவங்க பிறகு கிடைச்சது. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்பாடு மாதிரி தேவன் ஒரு நாளும் வெளிப்படுத்தவில்லை. இப்ப முழுக்க அப்ப என்ன பண்ணுங்க, அப்ப எங்களுக்கு பரலோகத்தை குறிச்ச சரியான வெளிப்பாடு இருக்கிற அப்படின்னால நாங்க இந்த எந்த பாடை சகிக்க முடியும். ஏன்? எங்களுக்கு முடிவு என்னன்னு தெரியுது. ஆனா பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அந்த முடிவு என்னன்னு தெரியல, சரியா செல்ல. இடக்கடை யோபு சொல்றான், நான் கடைசியாக அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தூசி அப்படி காட்டினார், அவ்வளவுதான். 100% 10% காட்டினார், 5% காட்டினார். அதுவும் பெரிய பெரிய பசுத்தம் அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பணத்துக்கே அது தெரியல. இந்த உலகம் தான் பெரிய சொத்தம்னு இதுதான் செத்தாங்க. ஆகவே அவங்களுக்கு அதை காண்பிக்காதபடினாலே இந்த அப்ப அவங்க எப்படி அவங்க சேமிப்பாங்க? உன்னை காண்பிக்காது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லாம வாழ முடியாது. ஆவிக்கிற சந்தோஷம் இருக்கிறது, உலக சந்தோஷம் இருக்கு. அவங்களுக்கு உலக ரீதியான காரியங்களிலே நீ நல்லா இருந்தா, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படினா, நான் என்ன செய்ய உன்னை ஆசீர்வதி. அதுல ஒருவருக்குமே பரலோக வழி தெரியாம சொல்லல, தெரியுது. ஆனா எல்லாமே ஒரு கிளிப் தான், ஒரு திரையை காட்டிட்டு மூடுற மாதிரி தான். ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே திரையை திறந்து வச்சுட்டாங்க ஆண்டவர். திருத்துவ தேவன் யாருக்கு தெரியும்? இயேசு யாரு? பரிசுத்த ஆவியான கடவுளே அவங்களுக்கு வடிவா தெரியாது. அவன் சொன்னானே தெரியாது. திருத்துவ தேவன் யாருமே தெரியாது. செத்தா பரலோகம் ஒன்று தெரியாது. பரலோகத்துல நான் சொல்றேன், பரலோகத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, மரணம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது.
அது கற்பனையில் இல்லை, வரல. நம்ம சொல்லுவோம் மரணம் இல்லை, நித்திய வாழ்வு, இயேசுவோட கூட இருப்போம், திருத்துவதே நம்ம பார்ப்போம். கண்ணீர் இல்லாத வாழ்வு, மரணம் இல்லாத வாழ்வு, பிரிவில்லாத வாழ்வு, அடுத்த நாள், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவர் நாங்கள் எதையும் சகிக்கக்கூடிய மக்கள் ஏன் சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தனக்கு முன்வச்ச ஒரு சந்தோஷத்தை பொறுத்து தான் தான் சிலுவையை சுமந்தார். அதாவது இன்றைக்கு உனக்கு எனக்கு சிலுவை சுமக்க முடியும், பாடுகளை அனுபவிக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு முன்பாக ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். நீ இந்த பரலோகத்தை சரியா நீ நம்பாவிட்டால் நீ ரட்சிக்கப்பட நம்ப மாட்டேன். நான் அடிக்க சொல்வேன், ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் அது தேவராட்சியத்தை பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான்னு சொல்லலாம். அப்படி அர்த்தம் என்ன? பலவிதமா அர்த்தப்படுத்துறான். ஒண்ணு என்னன்னா, நீ மறுபடி பிறந்தால் தான் உனக்கு பரிசுத்தம்னா என்னன்னு விளங்கும், உனக்கு ஜெபம்னா என்னன்னு விளங்கும், உனக்கு சபையில் அங்கத்துவம்னா என்னன்னு விளங்கும், உனக்கு பரலோகம்னா என்னன்னு விளங்கும். அப்ப இந்த மறுபடி பிறந்தவனுக்கு பரலோகத்தோட மகிமை தெரியும். நான் இங்க போறேன், இந்த பாத கஷ்டம் தான், நான் இங்க தான் போறேன், இங்க ஒரே சந்தோஷம் தான், இங்க ஒரே கொண்டாட்டம் தான், இங்க கவலை இல்லை, இங்க கண்ணீர் இல்லை, இங்க வெயிலாயும் நிழலாயும் சேதப்படுத்தாது, இயேசுவோட கூட இருப்போம், நீங்கள் நித்திய வாழ்வு, ஒருவரையும் பிரிய மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுதான், ஒரு உறவு வந்த அந்த எல்லா வெளிப்பாடு பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெளிப்பாடு சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிப்பாடாக தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நாங்க இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பாதையில ஓடும்போது கஷ்டமா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். கவனிங்க, இதை விலகிக் கொள்ளாத பிரசங்கமாக தான் நின்று கொண்டு காசு வரும், பணம் வரும், வீடு வரும், சொத்து வரும் பேசலாம். இது புதிய ஏற்பாட்டு படி என்னை பொறுத்த மாட்டேன். புதிய ஏற்பாடு கர்த்தர் யாரு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அதை கொடுக்கிறாரு. தேவராட்சி நீதி தேர்வு எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படனா உன் தேவை கேட்டபடி கொடுக்கப்படும். உன்னை பணக்காரன் ஆக்க முடியும், அல்லது நார்மல் சாதாரண விசுவாசம் அவனை நடத்த ஆண்டவருக்கு முடியும். அது ஆண்டவர் பொறுத்தாது, உன்னை பொறுத்த இல்லை. ஆனால் பாருங்க சொல்ற இயேசு தலைவராக்கணுமானோ இந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு எல்லாரும் சுகமா இருக்க வேணும்னு சொல்றது தவறான காரியம். ஏன்னா ஏசாயா 53 பேதுரு 2 இது என்ன சொல்றது? சுகத்தை பற்றி சொல்லல. என்ன சுகம் சொல்லுது? ஆத்மாவில் வருகிற சுகம். இதுக்கும் இந்த சுகமாக்களும் எப்படி தொடரப்பட்ட எனக்கு தெரியல. இந்த 2 அதிகாரத்திலையும் சரீர 53 அதிகாரம் சரீர சுகத்தை பற்றி பேசுதா, அது ஆத்ம சுகத்தை பற்றி பேசுதா? இயேசு மரிச்சா நீ என்ன செய்வ? ஆத்மாவில் உனக்கு சுகம் கிடைக்கும். இதை நாம ட்ரை பண்ண முடியாது. இயேசு சுகம் தர்றது உண்மை, நீ ஜெபிச்சா சுகம் தர்றது உண்மை. ஆனால் கட்டாயம் ஜெபிச்சா கட்டாயம் சுகம் தர்றது எந்த ஒரு வேத வசதி நம்ம எடுத்து நம்ம பார்க்க முடியாது. இயேசுவோட வாழ்க்கை காலத்தில் அவர் சுகப்படுத்தினார் சொன்னால் அவர் தான் தேவகுமாரன் என்று நிரூபிக்க சுகப்படுத்தினார். அன்றைக்கு அதுலேயும் கூட அவர் குளத்துக்கு போகும்போது எத்தனை பேர் சுகப்படுத்தினாரு? ஒரே ஒரு ஆள். எத்தனை பேர் இருந்தாங்க? ஆகவே அதை கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அந்த கண் சுகமா இல்லாம இருக்கு, எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ண முடியாது, அதாவது கட்டாயம் செய்ய சொல்ல முடியாது. ஆண்டவர் நீங்க செய்யணும்னு சொல்லணும்னா ஆண்டவர் செய்வார். ஆனா எல்லாத்துக்கும் செய்வார்னா நல்லா கவனிக்க, என்ன வாக்குத்தத்தங்கள் 100% பலிக்கும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் 100% பலிக்கும். உதாரணத்துக்கு புதிய பல என்ன பலிக்கும்னா, நீ பரிசுத்தம் பொறாமை இருக்குது, பொறாமையை நான் வெளியில் எடுக்க போறேன், நீ அந்த வாக்குத்தத்தத்தை நீ கிளைம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, அது நான் எல்லாரையும் பரிசுத்தம் ஆக்குவேன், ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குவேன். அப்ப நம்ம என்ன கிளைம் பண்ண முடியும்? எனக்கு பொறாமை இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கு. நானும் முயற்சி பண்றேன், ஆனா அது நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஏன்னா அது வாக்கு தத்துவம். நம்ம வாக்கு தத்துவம் எல்லாம் குழப்பி அடிச்சு சபையை குழப்பி வச்சிருக்காங்க. வீடு கட்டா தருவா, வீடு கட்டாயம் தருவா சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய சுவையோட பலவீனத்துக்கு இப்ப 20 வருஷம் ஜெபம் பண்றேன். நான் அப்ப இருந்தே பலவீனம் தான். என் உடம்புல இருக்க பலவீனம், அதாவது நோ மாதிரி வரும் எனக்கு. அதை நீ இப்ப இன்னும் நீக்கல. 20 வருஷம் இருக்கு, ஏன் நீக்க தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு கேன்சரையே மாத்துறாங்க. இதுல நாம எந்த விதத்திலும் ஆண்டவர் சோமிலியா 30 கூப்பிட்டு ஜெபம் சொல்றாரு, உண்மைதான், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் சொல்றேன், 100% ட்ரைன் பண்ண முடியாது. ஆனால் பரிசுத்தத்தை 100% ட்ரைன் பண்ண முடியும். நம்ம அதை ட்ரைன் பண்றது இல்லை, இது எல்லாம் ட்ரைன் பண்றோம், பரிசுத்த ட்ரைன் பண்றது இல்லை. கண்டிச்சு நான் கிளைம் பண்ணேன், ஆண்டவரை என்ன கண்டிச்சு ஒரு உதவாத மனுஷன் ஆண்டவரை எனக்கு நீங்க செஞ்சாங்க நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்த வேண்டியது. ஆனா ஒரு 85 நேரத்துக்கு மேல எனக்கு பரிசுப்படுத்திருக்கேன். எல்லாத்தையும் செய்வார் அது. சரிவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நல்லா கவனிங்க, நீங்க பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களை பிடிக்கக்கூடாது. அது என்ன சொல்லு? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தில் நம்மை
மீட்டுக்கொண்டார். என்ன ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட அல்லது நரகத்துக்கு போற சாபத்தை எங்களை என்ன செஞ்சு கொண்டார், மீட்டுக்கொண்டார். அது கூட பரிசுத்த ஆவிகளை வாங்கி தந்தார். இன்னைக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு எங்களோட தேவைகளை சந்திப்பார். எவருடைய தேவை எப்படி சந்திப்பார், எப்ப சந்திப்பார், இது நாம சொல்ல முடியாது. அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நீங்க பார்த்தால் உபதேசங்களும் பரிசுத்தத்தை மட்டும்தான் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த பொருளாதாரம் வலியுறுத்தப்படலை. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு உனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகம் என்ன, தெய்வம் என்னன்னு உனக்கு தெரிகிறபடினாலே உனக்கு என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை உன்னை என்ன செய்ய முடியும், பரிசுத்தப்படுத்த முடியும். நீ பின்னாக்க போக மாட்ட. ஏன்னா உனக்கு முன் வச்சிருக்கிற அந்த 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 நன்மையை நீ கண்டிருக்க. ஆனால் பழைய ஏற்பாட்டை செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு பரலோகத்தை பற்றி பெரிய அறிவில்லை. ஆகவே தான் இந்த பொருளாதாரத்தை அதிகமாக அவங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா அதை கண்டாவது என்னை நீங்க சரி. இதை இன்றைக்கு பிரசங்கியாத பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற வசனங்களை பொறுக்கி 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 நம்ம இப்ப இன்னைக்கு என்ன செய்ய பார்க்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்து அதை திணிக்க பார்க்கிறோம். அது சரி வராது. சில சில பிரின்சிபல்ஸை கொண்டு வரலாம் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள. ஆனால் அங்க சொல்லப்பட்ட பல என்ன சொல்றது, ஆடு மாடு எந்த நேரம் 100 ஈசாக்கு விதைத்தான் 100 விதமாய் பலன் கொடுத்து இன்னும் சொல்ல முடியாது. இன்னைக்கு செய்ய மாட்டேன் சொல்ல வரல, அதை கிளைம் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்டே உண்டு இந்த உலக ரீதியான ஆசீர்வாதம். பரலோகம் வந்து வெளியே காட்டிட்டு தரதை பூட்டிட்டாங்க. அவ்வளவுதான், காட்டிட்டு அப்படி பூட்டிட்டாங்க. சில ஐஸ்கிரீம் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் தாங்க சரி காட்டினா நான் தானே தான் சாப்பாடு இப்போ எடுத்துச்சு. அப்போ ஐஸ்கிரீம் காட்டி அவனுக்கு ஒரே தாமா ஐஸ்கிரீம் காட்டி உள்ள வச்சுட்டாங்க. ஆனால் அதே மாதிரி பரலோகத்தில் பழைய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாடு வரும்பொழுது பரிசுத்தம் தான் மிக மிக அவசியமானது. பரிசுத்தம் தான் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு அதுகளை சொல்லப்படாதபடினால்தான் நாம பரிசுத்தத்துக்கான ஒரு வாஞ்சை இல்லாத மக்களால் இன்றைக்கு உலகத்திலே ஒரு இன்மைக்காய் வாழுகிற ஒரு ஜாதியா நம்ம வாழுகிறோம். நம்ம இன்னைக்கு உலக பழைய விளைகளை கூடாது. உன் தேவை இருந்தால் தேவஸ்தானத்துக்கு போய் சுபம் பண்ணு. தரலாம் தராங்க அவரை பொறுத்தது. எல்லாத்துக்கும் தருவாங்க. இந்த பேருக்கு சொன்னா 3 தரக்கு ஜெபிச்சா சொன்ன நான் உனக்கு தரமாட்டேன். யாரும் தீமை சொல்றான், தீமை ஜெபிச்சு பார்க்க சரி வரல. பாவ சொன்னா நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை ஊட்டிக்கொள், இந்த வயிற்று வலிக்கு வேற வழி இல்லை, ஏசு தேவன் தரமாட்டான் நீ இப்படி. அப்ப இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்விலே உன்னுடைய சுகபலை எல்லாம் கர்த்தரோடு இருக்குது. எனக்கு பிள்ளை தரல. அப்ப இதுக்கு என்ன செய்யறது? இதெல்லாம் இந்த புதிய ஏற்பாடு பெரிய பிரச்சனை கிடையாது. பிள்ளை இல்லை, அது இல்லை, இது இதான் பிரச்சனை கிடையாது. புதிய ஏற்பாடு உனக்கு சரி. நான் சொன்னேன், ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த பிள்ளை இல்லாட்டி பிரச்சனை, இது இல்லாட்டி பிரச்சனை, அது இல்லாட்டி பிரச்சனை, இது இல்லாட்டி பிரச்சனை, ஏன் நான் சொல்றேன் என்னன்னா, இங்க சொன்னேன் இந்த பழைய ஏற்பாட்டு நிற்கிறோம். நாங்கள் புதிய ஏற்பாட்டை கண்டு இந்த பரலோகத்தை கண்டுட்டா உனக்கு இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு பெரிய காரியமா தெரியுமா? இப்ப எனக்கு தெரியாத காரணம் என்ன, எனக்கு இது தெரியும், இங்க போகணுமாப்பா, இதுதான் முக்கியம். இது நித்தியமானது, நிரந்தரமானது. இங்க போறதுக்கு நாங்க எதையும் கடந்து போகலாம் இந்த வழியில. ஏன்னு சொன்னால் அது உண்மையான எங்களுக்கு தெரியும். தெய்வத்தை சந்திக்க போறோம்னு தெரியும், நித்தியமா வாழ போறோம்னு தெரியும். நீ கவலை இல்லாத தேசத்துக்கு போக நம்ம அனைவரும் போக போறது அதுல நிச்சயமா இருக்கிறோம். ஆனா அது தெரியும். ஆகவே அதை கண் நோக்கி ஓட. அதான் இந்த புதிய ஏற்பாடுல என்ன சொல்றது, ஆசீர்வாதம் அதிகமா பேசல, ஒரே ஒரு இடத்துல பேசிக்கிறது. ஆவிக்குரிய எல்லாவித ஆசீர்வாதம் ஒண்ணு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய எல்லாவித ஆசீர்வாதாலும் கிறிஸ்துவுக்கு உன்னையும் ஆசீர்வதிக்கிறது. இதை புரிஞ்சு கொள்ளாவிட்டால் உன்னுடைய வாழ்வு முழுவதுமே, நான் இப்ப எவ்வளவு என்ன சொன்னேன், இது 1000 தடவை சொன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஒரு சுத்தி வைக்க வரும். இல்லை இதே தான் திருப்பி வீடு வாங்கணும். சிலாக வீடு வாங்க சொல்லி எத்தனை வேலையை நீங்க செய்றீங்க? சபைக்கு வர முடியாம வேலை செய்றீங்க, எத்தனை வீடு வாங்க தேவையான புதிய ஏற்பாடு நீ நிற்கிறியா, பழைய ஏற்பாடு நிற்கிறியா? வீடு வாங்கவே நான் சொல்ல, நீ சேர்த்துக்கு வராம உன்னுடைய ஆவிக்குரிய வாழ் நஷ்டப்படுத்தி உனக்கு வீடு தேவையான்னு கேட்கிறேன். நகரத்துக்கு போய் உனக்கு வீடு தேவையான்னு கேட்கிறேன். காசு காசு பணம் இன்னைக்கு இப்போ சபைகளை இதுதான் மெயின். நான் சொல்ல போது இது சை. ஆனா புதிய ஏற்பாடு உண்மைப்படி எது மெயின் வரணும்? உபதேசங்கள், பரிசுத்தம். இது 2 தான் மெயின். 2 வலது கண் உபதேசம், இடது கண் பரிசுத்தம். இது 2 தான். மீதி கார்டு தருவா, உங்க தேவைக்கு எப்படி தருவா. உனக்கு 5 பிள்ளை இருந்தால் அதுக்கு இடம் தருவா, 2 பிள்ளை தான் 2 பிள்ளை தருவா. அல்லது நீ கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் உன்னை பணக்காரன் ஆக்கி நல்ல மிஷன் கொடுக்க தருவா. கொடுக்க நீ பஞ்சாக கொடுக்க மாட்டா. சிலவங்களுக்கு குறைவாக தான் வச்சிருப்பா. ஏன்னா கொஞ்சம் காசு கொடுத்தா நீ விழுந்து போவா. அது ஆண்டவர் தெரியும். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசீர்வாதங்களை அதிகமாக பேசக்கூடாது. ஆனால் என்னத்தை பேசணும்? குறைவுகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நிறைவாக்குவார். அவரோட ஆமசம் பார்ப்பா, குறைவுபட விட மாட்டா. அதே இயேசு கிறிஸ்து நிறைவாக்கு. இதுதான் அவ்வளவு இதுதான் போதும். உண்ணம் ஒடுக்கம் இருந்தால் போதும் சொல்லப்பட்டபடி. ஆனால் எங்களுக்கு என்ன அதிக வாங்க இருக்கணும், நம்ம சத்தியத்தை அறியணும், நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். 4 மணி ஆச்சு. அதை கேளப்பா வாசிக்க அர்த்தம் வாசிக்க ஜெபம் பண்ணுவோம். கண்கள் முடிச்சு ஜெபம் பண்ணுவோம்.
எல்லாம் தயவுசெய்து அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருந்தால் கேளுங்க, அப்படிலாட்டி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் நீயும் பயங்கரமாக சுத்திகரிக்கப்படணும், நானும் நீயும் பயங்கரமாக சுத்திகரிக்கப்பட வேணும். ஏன்னா அதிக நாட்களாய் நாங்கள் தேவையில்லாத செவிகளுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்தோம். இந்த உலகத்திலே ஏதோ இந்த உலகத்தில் மட்டும்தான் நாங்கள் வாழ போறோங்கிற ஒரு நினைவோடு கூட நம்ம வாழ்ந்து விட்டோம். இன்றைக்கு உன்னுடைய மனக்கண் திறக்கப்படணும், அந்த பரலோகத்தை குறித்து ஒரு தரிசனம் வேணும். பழைய ஏற்பாட்டிலே அவங்க இந்த பூலோகத்தை குறித்த தரிசனத்தோடு வாழ்ந்தாங்க. காசு, பணம், இப்படிப்பட்ட ஒரு புகழ், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு கூட வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க கர்த்தரை சேவிக்கிறபடினாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்காட்டி சேவிக்க மாட்டாங்க. ஆகவே ஆண்டவர் அதை கொடுத்தார். அந்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பரலோகத்தை எங்களுக்கு தெளிவாய் விளங்கப்படுத்தி இருக்கிறபடினாலே, ஆவிக்குரிய கண்கள் தெளிவாய் எங்களுக்கு திறக்கப்பட்டபடினாலே, எங்களை போல ஒரு 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 என்ன சொல்றது ஸ்லாக்கியப்பட்ட ஜனம் ஒருவரும் இல்லை. ஆபிரகாமை கூட எழுப்பி கேட்டார். அவனை பரலோகத்துக்கு இப்ப தெரியும் இயேசு சொல்லியிருப்பார்கள். மற்றபடி அவர் இயேசு ஒன்று சந்திக்கல வச்சுக்கொண்டால் அவரை கூப்பிட்டு திருத்த அவருக்கு என்னன்னு தெரியாது. அவரை கூப்பிட்டு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம், இயேசு சொல்லியிருப்பா, அதுவே விஷயம். அப்படி சும்மா தான் வைப்பா. அவர் அங்க போகல, சும்மா இருக்கான்னு சொன்னா. அவர் தாவீதை கூப்பிட்டு இயேசுவை துதிக்கிறேன்னு சொன்னார். பரிசுத்தா என்னோட கூட இருக்கான்னு நான் சொன்னார். திருத்துவ தேவனை பற்றி சொன்னார். பரலோகத்துக்கு விபரித்தால் அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதுகள் எல்லாம் அதிகமாக அவங்க காணவில்லை. இந்த உலகத்தை அதிகமாக கண்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்க அந்த ஸ்ட்ரிக்டா அணிக்கிறாங்க, எங்களை ஸ்ட்ரிக்டா அணிக்கிறாரு. எங்களுக்கு முழுமையான ஒரு வெளிப்பாடு பேசுறது தேவ குமாரன் வெளிப்படுத்தி இருக்கிறார், முழுவதும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்களுக்கு பரலோகத்தை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், எங்க போறோம்னு தெரியும். ஆகவே தான் ஆடுகிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டு வரும் பொழுது நான் உபதேசங்களுக்கு பரிசுத்தத்தை தான் மெயினா வச்சிருக்கிறேன். நம்ம அநேகர் அது ரெண்டையும் விட்டுட்டு இந்த மீதி காரியங்களே இன்னும் தொங்க பார்க்கணும். ஆகவே அப்படின்னா சொல்ல முடியும்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு இந்த பரலோகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு கட்டாயம் கிடைக்கும். பரலோகத்துக்கு போறோம். ஆகவே இந்த உலகத்தை எதையும் நாங்க விட்டு விட தயாரா இருப்போம். சொன்னேன், சிலுவை சுமக்க தயாரா இருப்போம், பாடக்கூடாக தயாரா இருப்போம், இடுக்கமான வாசல் போக நம்ம தயாரா இருப்போம். மண்ணா வெளுக்கும் போது அது பொறுமையா நம்ம இருப்போம். இப்படிப்பட்ட கண்ணை புடுங்குற மாதிரி அனுபவம் வரும் பொழுது நம்ம பொறுமையா இருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன் வைத்த ஒரு சந்தோஷம், இயேசுவுக்கு முன் வைத்த அந்த சந்தோஷத்தை எண்ணிதான் அவர் சிலுவை சுமந்தார். இன்றைக்கு அநேகருக்கு சிலுவை சுமக்க முடியாத காரணம், பரிசுத்த ஜீவிக்க முடியாத காரணம், இன்னும் உனக்குள்ளே உன் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு வந்திருந்தால் பரலோகம் குறித்த ஒரு தரிசனம் இருக்கும். அங்க போகணுங்கிற என்ன உள்ளத்தின் ஆழத்தாண்ட போட்டிருப்பார், இதே தாண்ட போட்டிருப்பார். உன்னால் அதை விட்டு விலக முடியாது. ஆனால் நீ ரட்சிக்கப்படாவிட்டால் நீ அங்கெங்க தழுவி கொண்டு தான் இருப்பார், தடுமாறி கொண்டு தான் இருப்பார். அவன் இந்த நாளில் கூட கர்த்தர்களோடு பேசுவாராக. இந்த உலகத்தை விட நாங்கள் பரலோகத்துக்கு தான் சொந்தக்காரர், அதை நமக்கு உணர்த்துவாராக. அந்த பரலோகத்துடைய நன்மைகளை உணர்ந்தவர்களால், அதை உள்ளத்தின் ஆழத்தில் அதனுடைய மகிமை உணர்ந்தவர்களால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதற்கு போகவே நாங்கள் முயற்சி பண்ண, எந்த பிரச்சனை வந்தாலும் முறுமுறுக்காதபடிக்கு அந்த நாட்டுக்கு போய் சேரணும். அதுதான் எங்களுடைய தரிசனம். அந்த பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுக்காக எந்த பாடுபட்டாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல. அந்த நீ ரட்சிக்கப்பட மட்டும், பரலோகம் உனக்கு திறக்க மட்டும், உனக்கு அந்த எண்ணம் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வரும் மட்டும் தேவ ராஜ்யத்தை நீ காண மாட்டாய். அதாவது பரலோகம் உனக்கு பேச்சா இருக்கும், ஆனா அது உனக்கு உண்மையா இருக்காது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் அதை வாஞ்சிக்க மாட்டேன். ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு ஓட மாட்டேன். உனக்கு பயமும் இருக்காது, நடுக்கமும் இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவி உனக்கு வந்து விட்டால், நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு வேறொரு உலகம் திறக்கப்படுது. இந்த பரலோகம் திறக்கப்படுது, ஆவிக்கிற உலகம் திறக்கப்படுது. இந்த உலகத்தை விட ஒரு உலகம் இருக்குங்கிறது நீ உணர்ந்து கொள்ளுவாய். உன் உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுவாய். இதை விட எனக்கு உண்மையான உலகம், காண்கிற உலகம் சொல்லுது அது நிலையானது அல்ல, காணாத பரலோகம் தான் நிலையானது. காண்கிற உலகம் அனித்தியமானது, காணாத பரலோகம் அது நித்தியமானது. இந்த ஒரு வார்த்தை வந்தா போதும், காண்கிற உலகம் அனித்தியமானது, காணாத உலகம் தான் நித்தியமானது. ஆகவே நீ ரட்சிக்கப்பட்டால் ஆவிக்குரிய உலகம் திறக்கப்படும். அந்த பரலோகம் உண்மை உனக்கு தெரியும். ஆகவே நீ எதை இழக்க தயார். இந்த ஆசீர்வாதத்துக்காக ஓட மாட்டாய். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாய். புதிய ஏற்பாடு உபதேசம், தெய்வத்தை குறித்த உபதேசம், அப்படிப்பட்ட உபதேசங்களும் ரட்சிப்பை குறித்த உபதேசங்களும் பரிசுத்தமாய் வாழுகிறதும் இதை நீ பிடித்துக் கொள்வாய். ஆனால் நீ மறுபடி பிறக்காவிட்டால், ஆவி உனக்குள்ள வராவிட்டால் அந்த வெளிப்பாடு உனக்குள்ள வராது. ஆகவே நீ தொடர்ச்சியாக பழைய ஏற்பாடு நிலைமையிலே இருப்பார். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு அதிகமா நீ உலகத்தை ஆசீர்வாதம் தேடுறா சொல்ல அதிகமா நீ தேடுவார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுவாராக. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமா, பரலோகத்தை பார்க்கிற ஜனமாய், அல்லது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடு இருந்து கொண்டு பழைய ஏற்பாடுல இருக்கிற ஜனமா என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவாராக. நன்றி தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்திலே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் பெரிய ஒரு ஷிஃப்டை கொண்டு வாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. தகப்பனே, மறுபடி அந்த பிறந்தவன் பரலோக ராஜ்யத்தை காண்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க, அதுக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர், ஆத்துமாக்களை குறித்து, பரலோகத்தை குறித்து, தெய்வத்தை குறித்து, திருத்துவ தேவனை குறித்து, இயேசுவை குறித்து, பிதாவை குறித்து, பரிசுத்தாவை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாக, எங்கள் இருதயம் அதை காணத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை நாங்கள் ஏமாத்தாத படிக்கு நாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவரே, இந்த பரலோக சிந்தை இல்லாதவளாய் பூலோக சிந்தை உள்ளவளாய் இருந்தால் ஒரு விஷயம் எங்களுக்கு சுட்டி காண்பிப்பீராக. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, சொன்ன வார்த்தைகளை 30, 60, 100 நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே பிதாவே சொல்லுவாங்க.